மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரத்தில் தற்போது நமக்கு இன்னொரு விஷயம் கிடைத்திருக்கிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை 62ஆக அதிகரித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62ஆக அதிகரித்திருக்கிறது. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 61ஆக இருந்த நிலையில் தற்போது 62ஆக உயர்ந்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு நபர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட 160க்கும் மேற்பட்டோருக்கு கள்ளக்குறிச்சி சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62ஆக அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவபிரகாசம் இணைகிறார். சிவபிரகாசம், உங்களுடைய தகவல்கள். வணக்கம் பவித்ரா. கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. இந்த நிலையில் தற்போது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளது. அதாவது கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தனர். மேலும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 90 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரஞ்சித்குமார் என்ற இளைஞரும் சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஏசுதாஸ் என்ற இளைஞரும் தற்போது இறந்துள்ளனர். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்ற சூழ்நிலையால் தற்போது மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். பவித்ரா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.